சிவாய நம. நம்ம சிவபித்தன் வீடியோவை எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, கடுமையான சூழ்நிலைகளை பலவற்றை நாம் கடந்து வந்திருப்போம். எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் என்றால், வாழ்வதற்கே முடியாத சூழ்நிலைகளாக இருந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இருந்திருக்காது, தூங்கிறதுக்கு ஒரு இடம் கூட இருந்திருக்காது, போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இருந்திருக்காது. இதை விட கடுமையான சூழ்நிலைகளையும் கூட நான் தாண்டி வந்து விட்டேன் அப்படிங்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பூர்வஜென்ம கர்மாவின் அடிப்படையில் நாம் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அனைத்தையும் அனுபவித்து பின்னொரு நேரத்தில் அனைத்தும் தீர்ந்துவிட்ட பிறகு அவருக்கு ஒரு புத்துணர்வு, புது வாழ்வானது கிடைத்திருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்கள் ஏராளமான பேர்கள் இருப்பார்கள். ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இப்போ நம்ம சிவபக்திக்குள்ளே போகும்போது அல்லது போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பல பேரோட எதிர்ப்புகளை நம்ம பார்த்துருப்போம். எக்காரணத்தை கொண்டும் சிவனடியார்கள் நமக்கு எதிராக நின்றிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த சிவபக்தியோட உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல், அது ஒரு பெரிய பாச பிணைப்பு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சிவபக்தியில் ஈடுபடும் பொழுது பல ஏளன பேச்சுகளை காதில் கேட்க வேண்டியதற்கு ஆளாயிருக்கும். என்ன இந்த வயசுலேயே சிவபக்தி அப்படின்ட்டு. அதே போல் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயத்த கேட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பெரிய போராட்டமாக மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற அந்த உறுத்தல் ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதையும் தாண்டி அந்த உறுத்தல் இல்லாமல் வந்திருந்தார் அவர்கள் ரொம்ப மேன்மையான நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு வகையில் அது ஒரு பெரிய துன்பமாக இருந்திருக்கும். அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியாமல் ரொம்ப தடுமாறி, என்ன எல்லாருமே இப்படி ஒதுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்பவும் கூட அசையாத நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருந்திருப்போம். சிவபெருமானின் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்திருப்போம். எப்படி அப்படி ஒரு பிடிமானம் வந்தது, எப்படி அப்படி ஒரு பிடிப்பு வந்ததுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமானது சாதாரண மனிதர்களுக்குள் தோன்றிவிடும். அந்த மாதிரி தோன்றியவர்கள், அந்த பக்தியிலிருந்து விலகியவர்கள் ஏராளம். அது அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுப்பன. ஒரு வீட்டு வாசல் வரலும் திரும்பி போனது மாதிரி தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இவர்கள் சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது, எதன் அடிப்படையில் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று பகுத்தாராய்ந்து அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அப்பனுக்கு ஈடானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, ஆதி பரம்பொருள், அனைத்திற்கும் வித்தானவர் இப்படிங்கிற சில விஷயத்தை தெரிந்து கொண்டு இவ்வளவு ஏச்சும் பேச்சும் வந்த பிறகும் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனை சரணடைகிறார்கள் பாருங்க. அதுதான் அது எப்படி நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது நமக்கும் இறைவனுக்குமான பிணைப்பு. நம்ம சொன்ன அந்த ஆதி வித்துக்கும் நமக்கும் உண்டான பிணைப்பு அது சாதாரணமாக எல்லாத்துக்குமே வந்துடுறதில்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இறைவனை நம்புகிறோமோ, எந்த அளவிற்கு நாம் இறைவனின் மீது பாசத்தை வைத்திருக்கிறோமோ, அந்த அதீத சக்தியை நம்முள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு பிடிமானமானது கிடைக்கிறது. இந்த உலகமே எதிர்த்து நின்றிருக்கும். பல விஷயங்களில் சிவப்பணி செய்யும் பொழுது, சிவன் பெருமையை பேசும் பொழுது, சிவனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பல தடைகளை எதிர்கொண்டிருப்போம். பல இடங்களில் இந்த உலகமே எதிர்கொண்டிருக்கும். எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க. பித்த மாதிரி அலையிறாண்டா அப்படின்ட்டு எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க. ஏளனமாக பேச்சுகள், கண்டும் காணாமல் நேரிலும் மறைஞ்சும் எதிரிலும் பின்னாடி எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள். எல்லாருமே கைவிட்டுட்டு போகிறாங்கப்பா, எல்லாருமே கைவிட்டுட்டு போகிறாங்க. நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை.
நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. என்னை என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் உள்ளே இருக்கின்ற இந்த பூமியில் படைத்தாரோ அந்த விஷயத்தை நான் அறிந்து கொண்டு அதற்காக செயல்படும் போது பல்வேறு நபர்கள் பலவாறாக பேசத்தான் செய்வார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எது என்பதை நான் அறிந்துவிட்டேன் என்றால் அதை அடைய முற்பட வேண்டுமே தவிர பிறர் இன்னர் பேசுகிறார்கள் என்பதற்கெல்லாம் செவிமடுத்தால் நான் வந்த காரியம் இந்த பூமியில் நிறைவேறாது. பின்னர் இதற்காக மீண்டும் ஒரு முறை பிறப்பெடுக்க வேண்டும். அது தேவையில்லாத விஷயம். சிவபெருமான் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக என்னை ஒரு பொம்மையாக செய்து இந்த பூ உலகிலே அந்த இடத்துல பிறக்கச் செய்து இந்த பணியை முடித்துவிட்டு வா அப்படின்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற பிணைப்பை யாராலும் பிரிக்க முடியாது. யார் எது சொன்னாலும் பிரிக்க முடியாது. காரணம், ஆதி வித்து கொடுத்த கடமையை நான் செய்ய வந்திருக்கின்றேனே தவிர பிறர் சொல்வதை கேட்பதற்காகவோ அதனால் என் மனம் சஞ்சலம் கொள்வதற்காகவோ அதிலிருந்து பின்வாங்குவதற்காகவோ நான் இங்கு பிறக்கவில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறீர்களா? வேலை என்றால் அந்த வேலை இந்த வேலையல்ல. பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும், உன்னை நீ உணர்ந்து கொள் என்ற வேலையை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்னும் பொழுது பிறர் சொல்வதை கேட்டால் சுக போகங்களின் மீது ஆசை வருமே தவிர உள்ளிருக்கின்ற இறைவனின் மீது ஆசை வராது. அவரை பற்றி யோசிக்க தோணாது, அவரை பற்றி சிந்திக்க இடமே கிடைக்காது. பிறர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தால், பிறர் ஏளன பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னை எம்பெருமான் ஈசன் எதற்காக படைத்தான் என்பதை அறிந்து கொள்ள முற்படுகின்றேன். அறிந்து கொண்ட பின்னர் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் அதை நோக்கி நான் பயணம் செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்பதை உள்வாங்கிக் கொண்டால் அவர் மீது அதீதமான ஒரு அன்பு பிறக்கும். அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு சக உயிரினங்களையும் சிவமாக அல்லது சிவனாக பார்க்கின்ற அந்த தன்மை பிறிதொருவருக்கு வருவதில்லை. சிவபெருமானை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அந்த தன்மையானது உண்டாகின்றது. சக ஜீவராசிகளை நேசிக்கின்ற அந்த தன்மை. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமை எது என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமையானது இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள இறைவன் பல்வேறு விதங்களில் அவர்களுக்கு காட்டுகின்றார். ஆனால் பணம் வந்துவிட்டால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று சில பேர் அதிலே மாறிவிடுகிறார்கள். போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி சுத்தமாக தடமாறி போனவர்கள் ஏராளம். அல்லது ஆட்சி அதிகார போதையில் சிக்கி சின்ன பின்னமானவர்கள் ஏராளம். இந்த பூமியில் எதற்கு வந்து பிறந்தோம் என்று தெரியாமலேயே பல்லாயிரம் கோடி ஜீவராசிகள், பல்லாயிரம் கோடி மக்கள், அதாவது மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள். ஒரு சுவடுமே இல்லாமல் மறைந்திருக்கிறார்கள். நாளை நமக்கும் அதே கதிதான். தலையில் கணத்தை வைத்துக்கொண்டு இறைவனை உணர முடியாது. மனதில் கர்வத்தை வைத்துக்கொண்டு இறைவனை உணர முடியாது. அகங்காரம், கோபம், காமம், குரோதம் இது எல்லாம் உன் மனதில் அழுக்காக படிந்திருக்கும் போது இறைவனை உணர முடியாது. உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கடமை உனக்கு இருக்கிறது என்றால் இதையெல்லாம் தவிர்த்து நான் அகண்ட பார்வை பார்க்க வேண்டும். இது அனைத்தையும் தாண்டி எங்கு இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இறைவன் அதற்கான வழியை காட்டுகிறார். மாறாக இந்த அறிவியல் மேம்பட்டு விட்டது என்ற ஒரு காரணத்திற்காக அதிலேயே லயத்து போவதும் அல்லது பல்வேறு விதங்களில் நமது மனதை அலைப்பாய விடுவதும், கேளிக்கைகளில் பங்கேற்பதும், அதன் மூலமாக உண்டாகின்ற மகிழ்ச்சியை உண்மை என நம்பிக்கொள்வதும், போகங்களே வடிவாக மாறுவதும், இது எல்லாம் இறைவனை அடைவதற்கு எந்த வகையிலும் உதவாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதன் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும்? உன்னை நீ நம்ப வேண்டும். உன்னால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று உன்னை நீ நம்ப வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ நம்ப வேண்டும்.
உன்னை நீ நம்பினால் தவிர வேறொரு வழியும் இல்லை இறைவனை உணர்வதற்கு. அமைதியான இடம், அமைதியான சூழலில் தனித்தமர்ந்து ஒரு 5 அல்லது 10 நிமிடம் என்னுள் என்ன பேசுகிறது, என்னுள்ளிருந்து என்ன பேச்சு எழுகிறது என்பதை நான் கவனிக்கின்றேன் என்றால் அதன் மூலமாக ஒரு ஆரம்ப புள்ளி ஆரம்பமாகும். அது நின்று நீ பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் உனக்கான வழி என்பதை நீ சூட்சமமாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும். நம்ம எப்போவுமே சொல்கிறது, இந்த மாயை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்திலிருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே வர்றோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக உண்டாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உலக இன்பங்களிலே இருக்கும் பொழுது அந்த மாயையில் தான் கண்டிப்பாக இருப்போம். என்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுபட்டாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த மாயையானது நம்மை ஆட்படுத்திவிடும், அடிமைப்படுத்திவிடும் என்றே நாம் சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம ரொம்ப பெரிதாக நினைத்து கொள்வோம் அந்த மாயையிலே மாட்டிக்கொண்ட பொழுது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் சில சோதனைகளை தாண்டி வரத்தான் வேண்டியிருக்கிறது. அதை மனிதர்கள் என்ன நினைத்து கொள்கின்றோம் அப்படின்னம்னா, இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். ஒரு தெளிவான புரிதலுக்கு இப்போ வந்துருங்க. இப்போ வீட்டில் யாராச்சும் விக்கிரக வழிபாடு பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு விக்கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம ஒரு ஜான் அளவுக்கு விக்கிரகம் வச்சுருப்போம், இல்லை பெருசாகவே வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. நம்ம உற்று கவனிக்க வேண்டியது அந்த விக்கிரகத்தோட முகபாவத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நல்ல சிற்பி வந்துட்டு அழகாக செதுக்கியிருப்பாங்க, ஒரு அம்சமாக இருக்கும். இப்போ பூஜை அறையில் அடியேன் குறிப்பிடுவது போல் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இருந்திருக்கும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மாயை அப்படிங்கிறத நம்ம உணர்த்துவதற்காக இதை நம்ம இப்போ எடுத்து சொல்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு என்ன விளக்கு அல்லது நெய் விளக்கு மட்டும் பூஜை அறையில் இருக்க வேண்டும். பூஜை அறையில் இருக்க வேண்டும். இன்னொன்று, தீபாராதனை கட்டுறதுக்காக நம்ம தட்டு வச்சுருப்போம் இல்லையா, விளக்கு தட்டு வச்சுருப்போம். இல்லைன்னா சில பேர் சூடம் கொளுத்துவாங்க, சூடம் தகன்னு எரியும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அழகாக அந்த நெய் விளக்கு ஏற்றுற மாதிரி தட்டில் விளக்கு ஏற்றிக்குங்க. நம்ம பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அந்த இறைவனோட அந்த விக்கிரகம் இருக்குது இல்லையா, அந்த விக்கிரகத்தை சுற்றி தீபாராதனை காமிப்பீங்க. காட்டுறோம் இல்லையா, நம்ம இடப்புறமாக இருந்து வலப்புறமாக நம்ம சுற்றி காட்டுறோம், அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைப்படி நம்ம சுற்றி காட்டுறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நாம் வாங்கிய விக்கிரகம் ஒரே போலத்தான் செஞ்சுருப்பாங்க. அழகாக அம்சமாக சிரிக்கிற மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. இந்த தீபாராதனையை நீங்கள் இறைவனுக்கு, அதாவது அந்த விக்கிரகத்திற்கு நீங்கள் காட்டும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் மெதுவாக நிறுத்தி சுற்றி பாருங்கள். ஒரு இடத்திலே அந்த இறைவன் விக்கிரகம் சிரிப்பது போலவும், ஒரு சில இடங்களிலே அந்த விக்கிரகம் கோபப்படுவது போலவும், ஒரு சில இடங்களிலே ரொம்ப மௌனமாக இருப்பது போலவும் பல உணர்ச்சிகளை அந்த ஒரே விக்கிரகம் வெளிப்படுத்தும். இதில் எப்படி சாத்தியம்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது எப்படி சாத்தியமாகும்? சிற்பி செய்தது ஒரே வகையிலான சிரிக்கின்ற சிற்பம்தான், இல்லது நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு அழகான சிற்பம்தான், இல்லை என்று கூறவில்லை. ஒரு குறிப்பிட்ட சுற்று வரும் பொழுது ஒரு ஆங்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கோணத்தில் அது பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக புன்னகைப்பது போன்று இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கோணங்களிலே பார்த்தால் அமைதியாக, எதுவுமே சிரிப்பு எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு கோணங்களிலும் ஒவ்வொரு விதமான அந்த உணர்வுகளை வெளிப்படுவது போன்று காணப்படும். எப்படி சாத்தியம்? சாத்தியமே. இப்போ நீங்கள் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கும் போது அந்த விக்கிரகத்தின் ஒரு பகுதியிலிருந்து நிழல், அந்த மாயை இருக்கு இல்லையா, இருள், அது அந்த விக்கிரகத்தின் மீது வேறு வேறு கோணங்களில் படும்போது அந்த உணர்ச்சிகளில் மாறுபாடு உள்ளது போல நமக்கு தெரிகிறது. உண்மையாகவே அந்த விக்கிரகம் அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கோணங்களிலிருந்து ஒவ்வொரு காட்சியாக தெரியும். இதை பார்த்தவர்கள் தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி பழக்கம் இருந்தது அப்படின்னா இதை உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் மாயை. அந்த சிற்பம் ஒரே வகையான அமைப்பில் தான் இருக்கிறது. நாம் காட்டுகின்ற ஒளி இருக்கு இல்லையா, இந்த தீபாராதனை அதன் மீது படும் பொழுது
அந்த நிழலும் அதனோடு சேர்ந்து படர்கிறது. ஏன்னா உள்ள தீபம் இருக்கிறது, உள்ளே சுடர் இருக்கிறது. யாருக்குள்ள? நமக்குள்ள சுடர் இருக்கிறது. அதே போல்தான் புறத்தே நாம் அந்த தீபத்தை காட்டும் பொழுதும் அந்த நிழலானது மறைக்கிறது. அதே போல்தான் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை எது மறைக்கிறது என்றால் நமக்குள் இருக்கின்ற அந்த மாயையானது மறைத்து விடுகிறது. அதனால் இந்த உலகம் இன்பமாக இருப்பது போலவும் இந்த உலகம் துன்பமாக இருப்பது போலவும் எல்லாம் கலந்து கலந்து இருப்பது போல தெரிகிறது. ஆனால் நிலையான விஷயம் நிலையாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இருப்பதில்லை. நாம் பார்க்கின்ற பார்வைக்கு அது ஒவ்வொரு கோணங்களிலே ஒவ்வொரு வகையாக காட்சியளிக்குமே தவிர அந்த விக்கிரகங்களிலே வேறுபாடு இல்லை. அதே போலதான் உள்ளிருக்கின்ற அந்த உயிருக்கு தன்மை ஒன்றுதான். இந்த மாயையின் காரணமாக அது இன்பத்தை அனுபவிப்பதாகவும் துன்பத்தை அனுபவிப்பதாகவும் சோகமாக இருப்பதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது உண்மையை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு உடனே எல்லாத்தினாலையும் யாருனாலையுமே இதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது தான். இப்போ ஒரு தெளிவான நிலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்பம் வருது அப்படிங்கும்போது நம்மை பற்றிய உணர்தல் பெரிதாக இருக்காது. அப்படியே இன்பம்னா நான் சொல்கிறது தன்னை உணர்ந்த நிலையில் வரும் இன்பம் வேறு. நம்ம இப்போ நினைக்கிறோம்ல, மகிழ்ச்சியாக இருக்கிறது, பணம் இருந்தா, புகழ் இருந்தா, அந்தஸ்து இருந்தா, கௌரவம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதங்களில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த மகிழ்ச்சியை நான் சொல்கிறேன். அப்படி இருந்ததுன்னா தன்னை உணரக்கூடிய நிலை அங்கே வராது. இந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டிய அந்த அவசியம் அப்பொழுது அங்கே இருக்காது. ஏன்னா அந்த பொய்யான மகிழ்ச்சிகளே நாம் சூழ்ந்திருக்கின்ற போது இதெல்லாம் நமக்கு தெரிய வராது. இப்போ அதே கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்படும் போதும் இறைவன் சோதிக்கிறாரே, இதை தாண்டி வர வேண்டும், இப்படி தான் இருக்குமே தவிர மாயையிலிருந்து வெளிவர மாட்டோம். கஷ்டம், அதை மீண்டு வர வேண்டுமா? கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். அப்போ தியானம் செய்கிறது, இறைவனோட மந்திரத்தை சொல்கிறது, இப்படித்தான் நம்ம அதை கடந்து வருவோமே தவிர உண்மையாக அப்போதும் கூட நம்ம மாயையிலிருந்து வெளிவருவதில்லை. ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் இதெல்லாம் மாயை அப்படின்ட்டு அதை விட்டு ஒதுங்கி வந்துடுறாங்க. மற்றவங்க அந்த கஷ்டத்திலேயே இருந்து அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று போராடி சில பேர் மீண்டு வந்து விடுகிறார்கள் இறைவனின் அருளால். இதுதான் நடக்குது. அப்போ உண்மையாகவே ஒருவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். எப்படிப்பட்டது? அந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் இந்த இன்பம், போலியான இன்பமும் சரி, போலியான துன்பமும் சரி, இதிலிருந்தெல்லாம் வெளிவர முடியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தினால நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கும். மாயைனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது, எல்லாம் மாயை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகள் இல்லையா? அதை உணர்ந்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உணர்வு அல்லது ஒரு சம்பவம் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்றால் அது சாத்தியம். அது என்னன்னா, மீண்டும் அடியேன் கூறுவது போலியான அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவமானம்னு சொல்லிட்டு போயிடலாம், இருந்தாலும் அதுவும் மாயை தானே, அவமானங்கிறதும் மாயை தானே. அப்போ அந்த போலியான அவமானம் ஒருத்தருக்கு ஏற்படும் பொழுது தான் நம்ம மனதில் யோசிக்க தோன்றும். நம்ம மனது பலவிதமாக யோசிக்க தோன்றும். இவ்வளவு உண்மையாக இருந்திருக்கோம், இவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கோம், நமக்கான மதிப்பு மரியாதை இல்லாமல் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே, இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் உண்மையா? இந்த சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உண்மையா? நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகள் உண்மையா? நம்மை புரிந்து கொள்ளாத நண்பர்கள் உண்மையா? நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் உண்மையா? அல்ல எதுதான் உண்மை? அப்போ உண்மையை எதுன்னு தேடி ஓடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது இந்த போலியான அவமானம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடியேன் குறிப்பிடுவது அதுவும் மாயை தான் அப்படிங்கிறனால அது போலியான அவமானம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அந்த அவமானத்தில் தான் ஒருவனுக்கு ஒரு நிலைப்பாடானது கிடைக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை உள்ளது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது இறைவனால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற தெளிந்த சிந்தனை எங்கு வருகிறது என்றால் அந்த அவமானத்தின் போதுதான் வருகிறது. தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே தான் வரும். அதை அவமானம் ஏற்பட்ட உடனே நான் செய்யாத தவறுக்காக ஒரு இடத்துல அவமானம் வந்திருக்கிறது அல்லது தெரியாமல் செய்த தவறுக்காக அவமானம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா தப்பான முடிவெல்லாம் எடுத்துடவே கூடாது. எப்போவுமே சில பேரெல்லாம் ஒரு அதீத ஒரு முடிவை எடுத்து அதெல்லாம் தப்பு. எப்போவுமே இறைவன் கொடுத்தது ஒரு அழகான வாழ்க்கை. அப்போ தான் இறைவன் உங்களுக்கு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கஷ்டத்தின் போது கூட உங்களுக்கு நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதில்லை.
கஷ்டத்தில் மனசு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கும். அவமானத்தின் போது தான் மனது யோசிக்கும், நம்ம இதைத்தானே பண்ணோம் இப்படி பண்ணோன்னு அதை யோசிக்க வைப்பார். யோசிக்க வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்க, இங்கே உன்னால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை. நீ சரியாக இருந்தாலும் உனக்கு நடப்பது நடந்துதான் தீரும். அது நின்று நீ வெளியே வர வேண்டும் என்றால், மாயையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்ற எண்ணமானது அங்கு தோன்றும். அப்போ அவர் பேசுகிறத கேட்க முடியும். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? திருப்பி அந்த அவமானம் நேராத வகையிலே அது சம்பந்தமான எந்த விஷயங்களிலும் தலையிடுதல் கூடாது. கஷ்டம் வந்ததுன்னா கூட அதை திருப்பி செஞ்சு அதை மீண்டு வந்துடுவோம். ஆனால் அவமானப்பட்டோன்னா திருப்பி அந்த வேலையை செஞ்சு அவமானம் நடக்கும்னு தெரியும். அப்போ அது சார்ந்த எந்த ஒரு வினைகளிலும் நாம் ஈடுபடக்கூடாது. அது இறைவன் நமக்கு உணர்த்துவது. அதன் மீது இருக்கக்கூடிய பற்றை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை விட்டுறணும். அந்த அவமானமானது நேருகிறது என்றால், அது எந்த விஷயத்தில் உங்களுக்கு அது ஏற்பட்டதோ அதை விட்டு விடுங்கள். மீண்டும் அதை தொட மீண்டும் அது பெருகி கொண்டே தான் இருக்கும். அப்போ அதை விட்டுறணும். அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவாயினும் சரி, அதை விட்டு இறைவனை சரணடைந்து விட வேண்டும். ஏன்னா நிலையான இன்பம் எது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கே தெரியும், ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். காரணம், இந்த பணம் தான் எல்லாம் அப்படின்னு போனனால. பணம் தேவை, வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை. அதீதமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறது ஒரு மடமை. ஆனால் இறைவனை உணர்ந்து கொண்டால் கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலானது. அதைத்தான் நாம் விரும்ப வேண்டுமே தவிர மாயையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இதை உணர்ந்துக்கிட்டோன்னா சில இடங்களில் இந்த மாயைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். ஏதேனும் நடக்கும்போது பொறுமையாக யோசித்து, வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இதனால் நம்ம கொஞ்ச நாச்சும் மகிழ்ச்சியாக இருப்போமா, இந்த மாதிரி சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது ஒரு தெளிவானது கிடைத்துவிடும். அந்த தெளிவு தான் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகும்னா இறைவனை நோக்கி இழுத்து செல்லும். இறைவனை நோக்கி நாம் நகர இறைவன் நம்மை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவார், ஆட்கொண்டு விடுவார். அது எப்போவுமே மனசில் இருக்கணும். வாழ்வது பல ஆண்டுகள். கண்டிப்பாக இறைவன் நமக்கு பல ஆண்டுகளை வரமாக கொடுத்திருக்கிறார். இதில் இறைவன் மீது நாட்டம் செலுத்துவது எப்போது அப்படிங்கிற கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும். சிறு வயதிலே விளையாடக்கூடிய பருவம், வாலிப வயதிலே நல்லா சம்பாதிக்கக்கூடிய பருவம், அதுக்கப்புறமா குடும்பம் என்று வந்துவிட்டால் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பருவம், வயதான பிறகு நம்ம வாழ்க்கையவே நம்மால் வாழ முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் எப்படி அந்த மீதி காலத்தை கழிப்பது அப்படிங்கிற அந்த கட்டம். இப்போ இந்த கட்டங்களில் நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ஒரு அசௌகரியமான கேள்வியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வழிபாட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது பல காரணிகள் நமக்கு தடைகளாக வரும். அந்த தடைகள் எல்லாம் வெளியிருந்து வருகிறதா அப்படின்னா நம் மனமே அந்த தடைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். படிக்கின்ற வயதிலே இறைவனை பற்றிய நினைவு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, அப்போ இந்த கேளிக்கைகள், மற்ற நபர்கள் இருக்கின்ற அந்த சமூகத்தில் எப்படி கலந்திருக்கிறார்கள், அந்த பையன் ஓடி விளையாடுறான், அந்த பையன் சினிமாவுக்கு போகிறான், அந்த பொண்ணு அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கமே அப்படின்னு மனது சில நேரத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறது காரணமாக அவ்வழிபாட்டிலிருந்து சிறிது விலகி விடுவோம். ஆனால் அந்த மனதிற்கு தெரியாது எது உண்மையான ஆனந்தத்தை கொடுக்க போகின்றது என்பது. அது உணராது அந்த மனமானது என்ன செய்து விடுகிறது என்றால், இவ்வாறாக மனதை குழப்பி விட்டு விடுகிறது. சரி, அது வாலிப பருவம் தாண்டினோம், படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, வேலைக்கு போனானாச்சு நிம்மதியாக இருப்போம், இறைவனை வழிபடலாம்னா வேலையில் பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்கே நேரம் போதுமானதாக இருக்கும். அதுக்கு இடையில் கிடைக்கிற 10 நிமிஷத்தில் ஆசுவாசப்படுத்திக்கணும்னு நினைப்பமே தவிர இறைவனை பற்றிய எண்ணம் பெரும்பாலுமான நபர்களுக்கு வருவதில்லை. ஒரு வெற்றி வந்தாலும் சரி, ஒரு தோல்வி வந்தாலும் சரி, மனநிலை எப்படி இருக்கும் என்றால், வெற்றி வந்தால் என்னால் வந்தது என்ற மனநிலையில் மனிதர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். தோல்வி வந்தால் இதற்கு இறைவன் தான் காரணம், அவர் என்னை இப்படி பாடாக படுத்தி விட்டாரே அப்படிங்கிற எண்ணத்திற்கு போய்விடுகிறார்கள். குறைந்தபட்சம் அப்போவாவது இறைவனை நினைக்கிறார்களே என்று பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியது தான். ஏன்னா எந்த இடத்துலையும் பழிபாவத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, மாறா கிடைக்கின்ற வெற்றியாகவும் தனது முயற்சிக்கு கிடைத்தது அப்படிங்கிறத மனதானது ஏற்றுக்கொள்ளும்.
இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த செயலுக்குமே நம் காரணம் இல்லைன்னு எப்போ ஒரு மனிதனுக்கு தெரிய வருகிறதோ அப்போதுதான் அவனுக்கு ஞானமானது பிறக்கிறது. இந்த ஞான வழியிலே போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிறு வயது முதலே இறைவன் மீது நாட்டத்தை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காரணம் இருக்கிறது. நமக்கு எழுதப்பட்ட விதி, அந்த கால நியதி தத்துவத்தின்படி இறைவன் நமக்கு எவ்வளவு காலம் கொடுத்தார் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் இறைவனை வழிபட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சான்றோர்கள் வாக்கு உறுதியாக்குகிறது. சிவபெருமானை வழிபடும் பொழுது மனதிலே இன்பம் உண்டாகும், அது மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறது சான்றோர்களுடைய வாக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கூறுவது, சைவ சித்தாந்தம் நமக்கு போதிக்கும் அனைவரும் கூறுவது அதுதான். இளமையிலே இறைவனை தேட ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்வதற்கான காரணம், வாழ்கின்ற கொஞ்ச நாள் மட்டும் இறைவனை உணர்ந்து அந்த ஆனந்த நிலையில் இருப்பதை விட வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவ்வாறே இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதுனால தான் ஆசிரியர் பெருமக்கள் அவ்வாறு கூறுகிறார்கள். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இறைவனை வழிபடுவதற்கு நேர காலத்தை யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். ஏன்னா எந்த நேரத்திலையுமே நம்ம இறைவனை நினைத்து கொண்டு இருக்கிறோமானா கிடையாது. நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம நேரம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதெல்லாம் பொன் போன்றது இல்லையா? நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்காது. அந்த வேலையப்போ கூட இறைவனை நம்மால் நினைக்க முடியவில்லை, அந்த நேரத்தில் கூட நம்மால் இறைவனை நினைக்க முடியவில்லை என்றால் வேறு எப்போது நினைக்கப் போகின்றோம்? நம்ம எப்படி நம்மளை சொல்லிக்கிறோன்னா, எப்போவுமே நாங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையிலே இருக்கோம், எங்களுக்கு ஓய்வு நேரமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஓய்வு நேரங்கிறது எதை குறிப்பிடுவது? படம் பார்க்குற நேரம் இருக்குது, கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நேரங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி வீணே செலவழிப்பதற்கெல்லாம் நேரங்கள் இருக்கிறது என்னும் போது இறைவனை மனதார ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு நேரமில்லை என்பது சாக்கு போக்கல்லவா? நாம் செய்வது சாக்கு போக்கல்லவா? யோசித்து பாருங்கள். நமக்கு நேரம் இல்லைன்னா 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் கூட நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து வழிபடுவதற்கு இல்லைன்னா அது பொய்யா மெய்யா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. அந்த நேரத்தை இறைவனை தேடுவதற்காக அல்லது நம்மை தேடுவதற்காக நாம் செலவழிக்க விரும்புவதில்லை. இந்த உலகியல் இன்பங்களிலே நாம் நம்மை ஆட்படுத்தி கொள்கின்றோம். அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அதிலே நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர இறைவன் பற்றிய தேடுதலோ அல்லது நம்மை பற்றிய தேடுதலோ நம்மிடம் இருப்பது இல்லை. அந்த இடத்துல தான் எல்லாமே ஒரு குழப்பமான மனநிலைக்கு நாம் வந்துவிடுகின்றோம். சிவபக்திங்கிறது உயரியது, ரொம்ப அரிதினும் அரிதானது. சொல்லப்போனால் நிறைய சான்றோர் பெருமக்கள், அதில் அனுபவம் பெற்றவர்கள் தனது நூலின் வாயிலாக இன்னதை செய்தால் இது நடக்கும் என்பதை இயற்றியிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது அதெல்லாம் மெய்யுரை. அதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வழியே நடக்கும் போது அதற்கான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் அந்த அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் நாம் வெறுமனே ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. வாழ்கின்ற பொழுதே வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றால் இளமையிலே இறைவனை தேட ஆரம்பிக்க வேண்டும். அதே போல எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அணுக வேண்டும். வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மனதை பக்குவப்படுத்துவதற்கு. வழிபாடு செய்வது என்பது மனதை பக்குவ நிலைக்கு கொண்டு செல்வதற்கு. அந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அமைதியானதாக இருக்கணும், ரொம்ப பொறுமையானதாக இருக்கணும். ஏன் இந்த அமைதி பொறுமை அப்படின்னு 2 விஷயத்த சொல்கிறோன்னா, எந்த இடத்துல அமைதியாக அந்த வழிபாடு நடத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். எந்த இடத்தில் பொறுமையாக வழிபாடானது நடைபெறுகிறதோ அவ்விடத்தில் தெய்வம் நிலைத்திருக்கும். அவசரமாக நாம் செய்கின்ற வழிபாடு, ஏனோ தானோ என்று நாம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது நம்ம அந்த வழிபாட்டை செய்யாமலே இருந்துவிடலாம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சஞ்சனமில்லாமல் மன அமைதியுடன் நம் வழிபாட்டை செய்யும் பொழுதுதான் நம் வழிபாட்டிற்கு ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்கும். மாறாக அவசர கதியிலே செய்கின்ற வழிபாடு முற்று பெறாததாகத்தான் இருக்கும். இந்த கடமைக்கு வழிபாடு செய்வோம் இல்லையா? காலையில் எந்திரிச்சமே ஒரு 5 நிமிஷம் சாமிக்கிட்ட நின்று போக சொன்னாங்க, போய் நிற்போம். தீபாராதனை காட்ட சொன்னாங்க, காட்டுவோம். சாம்பிராணி கொடுக்க சொன்னாங்க, கொடுப்போம். மந்திர ஜபம் செய்ய சொன்னாங்க, செய்வோம். அப்படின்னெல்லாம் இருக்கவே கூடாது. வழிபாடு அப்படிங்கிறது மனம் லயித்து
செய்ய வேண்டிய ஒன்று. உயிரானது அந்த இடத்திலே இறைவன் மீது ஒன்றி நின்று நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் உண்மையான வழிபாடாக இருக்கும். அப்படிப்பட்ட வழிபாட்டை நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்னா அவசரமாக பண்ணக்கூடாது. அதே போல் பலன்களை அவசரமாக எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வேணால் இன்றைக்கி வேகமாக நகரக்கூடிய உலகத்திலே இருக்கலாம். ரொம்ப ஓடுறாங்க ஐயா, வேகமாக ஓடுறாங்க, எல்லாருமே சீக்கிரமாக வந்துடணும்னு நினைக்கிறாங்க. பணம் ஒரே நாள் ராத்திரியில் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இறைவனையும் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. முதல்ல இந்த மாதிரியான எதிர்பார்ப்புடன் இறைவனை வழிபடுவதும் பலன் தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ எல்லாமே இப்படியே வந்துட்டு நம்ம நிபந்தனைகள் விதித்து கொண்டே போனால் பின்ன எப்போ தான் இறைவனை வழிபடுவது, எப்படி தான் வழிபடுவது, எப்போது தான் இறைவனை உணர்வது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும். கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லாமே அவசர கதியில் நடக்கிறது. இந்த இறைவனை உணர்தலும் அவசர கதியில் நடக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லாத ஒன்று. நிதானத்துடன் பொறுமையாக அன்பு வயப்பட்ட மனது, எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் என்றெல்லாம் யோசிக்காத மனது ஒருவருக்கு இருக்கிறது, அவர்கள்தான் வழிபாட்டிற்கு ஏற்றவர்கள். அவர்களுக்குத்தான் இறைவன் அனுகிரகம் செய்கின்றார். நம்ம ஒரு மந்திரத்தை ஒரு 10 தடக்க ஒரு 50 தடக்க சொல்லணும் அப்படின்னா அதில் ஆகக்கூடிய காலங்களை பற்றி நாம் யோசிக்கவே கூடாது. அந்த மந்திரத்தை உணர்ந்து உயிரில் லயத்து நாம் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம 108 முறை ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 108 முறையில் எத்தனை முறை அந்த உயிருடன் கலந்து அந்த மந்திரமானது சொல்லப்பட்டது, அந்த சொல்லும் வார்த்தைகளிலே உயிர் எவ்வளவு நேரம் நிலை கொண்டது அப்படிங்கிறது தான் முக்கியம். வாய் மட்டும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. வாய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் அது கணக்கு கிடையாது. அந்த வார்த்தைகளிலே உயிர் லயித்திருக்க வேண்டும், ஒன்றி இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அதற்கு மதிப்பு. அப்படி ஒன்றி அந்த 108 முறையை நாம் ஜெபிக்கின்றோம், அல்லது எத்தனை முறை சொல்கிறார்களோ அத்தனை முறை நாம் ஜெபிக்கின்றோம். அப்படிங்கும் போது தான் அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டாகிறது, அந்த மந்திரத்திற்கு உயிர் உண்டாகும். அப்பொழுது தான் நமக்கு அதற்கான முழுமையான பலனும் கிடைக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபாட்டை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாறாக அவசர கதியிலே நாம் செய்கின்ற வழிபாடு எப்பொழுதும் பலன் தருவதாக இருக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகாக சில கருத்துக்களை நம் அடியார்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். எப்போவுமே ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதன் காரணத்தை தேடி மட்டும்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது எந்த காரணமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் சற்று மறுக்கும் அல்லது தடுமாறும். இதனால் இருக்குமோ அப்படின்ட்டு அந்த தடுமாறும். ஆனால் அந்த நிகழ்வை உள்ளதுபடி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான், இல்லை என்றெல்லாம் கூற முடியாது. வாழ்க்கையில் என்னைக்காச்சு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அமைதியான ஓய்வு கிடைக்கிறது அப்படின்னா அதை நினைத்து மனம் ஆனந்தப்படுமா அல்லது அது ஏன் என்று சந்தேகப்படுமா, எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் ஆராயுமா அப்படின்னு பார்த்தா நிறைய ஆராய ஆரம்பித்து விடுகிறது மனது. எதற்காக இந்த ஓய்வு அப்படிங்கிறது? ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் இறைவன் ஏதோ ஒரு கணக்கை போட்டு வைத்திருப்பார் அப்படிங்கிறதுல மாற்ற முடியாத நம்பிக்கை உடையவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆகிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோமே, உட்காந்து ஒரு மாதம் முழுவதுமே நம்ம ஒரு கணக்கு போட்டு இப்போ சிதம்பரத்துக்கு போகணும், சீர்காழிக்கு போகணும், அல்லது கரூர் சன்னதிக்கு போகணும், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கணக்கை நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கணக்கு சில நேரங்களில் தப்பிவிடும். காரணம், இறைவன் அக்கணக்கை நமக்காக போடவில்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நிதர்சனம். அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சில இடங்களில் நம்ம கணக்கு போட்டிருக்கவே மாட்டோம். இன்றைய தேதியில் இந்த ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிற கணக்கு நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்காது. நம்ம வாழ்க்கைனா நம்ம தீர்மானித்திருக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு இறைவன் போட்ட கணக்கு, அந்த கணக்குக்கான விடை கிடைக்கும் போது அந்நாளிலே நம்ம ஆலயத்திற்கு சென்றிருப்போம், அல்லது அந்த சித்தர் ஆலயத்திற்கு நாம் சென்றிருப்போம். இதெல்லாம் இறைவன் போடுகின்ற கணக்கு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் கெடுதலாக நடக்குது
அப்படிங்கும்போது இறைவனை திட்ட தோன்றுமா உங்களுக்கு? கண்டிப்பாக திட்டுவோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. சாதாரண மனித பிறவியாக இருக்கின்ற நம்மவர்களுக்கு அந்த மனதானது அப்படித்தான் தோன்றும். இறைவன் ஏனோ நம்மை இப்படி சோதிக்கின்றாரே, ஏன் இப்படி செய்கிறார், எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் கொடுப்பதற்கான காரணம் என்னவோ அப்படின்ட்டு நிறைய இருக்கும். நம்ம இறைவன்கிட்ட போய் மன்றாடுவோம், இறைவனை திட்டி தீர்ப்போம். அந்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டால் அந்நிலை தொடர்ந்து நீடித்திருக்கிறது. அப்படிங்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு விதிக்கப்பட்டது அதுதான் நமது வாழ்க்கைக்கும் சரியானது அப்படிங்கிறத இறைவன் தீர்மானித்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்நிகழ்வு நிகழாமல் இருந்திருந்தால் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் கூட நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம் மனதானது பொறுமையாக அமர்ந்து யோசிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் பல உண்மைகள் புதைந்திருக்கக்கூடும். அதனால் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். தினம் தினம் நாம் செய்கின்ற செயல்கள், எந்த செயலை செய்தாலும் சரி அதில் முழு ஈடுபாட்டுடன் இறைவன் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏதேனும் ஒரு காரணத்தின் பொருட்டே இதை கொடுத்திருப்பார் அப்படிங்கிறத முழுமையாக மனமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படிங்கும்போது நடக்கின்ற சம்பவங்கள் கூட நமக்கு சாதகமானதாகவே தோன்றுமே தவிர அது நமக்கு சாபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். அது சாபம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது. என்ன நடந்துச்சோ, எத்தனை பேர் கண்ணுப்பட்டுச்சோ அப்படி இப்படின்னு நினைக்கிறதையெல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமான் ஒரு விஷயத்தை நமது வாழ்க்கையிலே நிகழ்த்துகிறார் என்றால் கண்டிப்பாக அது ஏதேனும் ஒரு திருப்பத்தின் பொருட்டோ, நம்மை காப்பதின் பொருட்டோ, ஏதோ ஒரு கருணையின் பொருட்டோ நடக்கக்கூடியவையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம எடுத்துக்கணும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இறைவனை பற்றிய எண்ணத்தை நமது மனதிற்குள்ளே விதைக்கும். இறைவன் ஏன் செய்தார் என்று இறைவனை பற்றி மீண்டும் மீண்டும் நினைக்க தோன்றும். அது அப்படியே நம்ம தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கும்போது அதற்கான விடைகளும் சில நேரங்களிலே கிடைக்கக்கூடும். அதனால தான் எந்த சந்தர்ப்பங்களில் எந்த விதமான செயல்கள் நம் வாழ்க்கையிலே நிகழ்கின்றனவோ அதையெல்லாம் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த விடயமானது நமக்கு கிடைக்கக்கூடும். மேற்போக்காக பார்க்கும் பொழுது இது நமக்கு தேவையில்லாதது, இது நம் வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடாதது அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தாலும் யார் வாழ்க்கையிலே துன்பம் நிகழாமல் இருக்கிறது அப்படிங்கிறத கேள்வி கேட்டோம்னா அதற்கு விடை ரொம்ப தெளிவாக தெரிந்துவிடும். மனிதனாகவோ விலங்காகவோ தாவரமாகவோ எந்த பிறவி எடுத்தாலும் சரி வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு இடத்திலே கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து வந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி. அப்போ அந்த நியதி நமக்கும் பொருந்தும் அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இன்பமாக விளைகின்ற சில வினைகள் மற்றவர்களுக்கு தீமையாக கூடும். இறைவன் அதை விரும்பாததன் பொருட்டு சில நேரங்களிலே நமக்கான வாழ்க்கையிலே சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக சில விஷயங்களை செயலாற்ற செய்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம கர்ம வினை அப்படிங்கிறது ஒரு விஷயம், நாம் என்ன செய்தோமோ அதற்கான வினை நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்து. சில நேரங்களில் இறைவன் முடிவெடுக்கும் திறனை நம்மிடம் விட்டு விடுகின்றார். உன்னோட முடிவை எடுத்து பாரு அப்படின்ட்டு. அதில் கிடைக்கின்ற நன்மையோ தீமையோ, அதில் விளைகின்ற நன்மையோ தீமையோ அதற்கு நாம் பொறுப்பாகி விடுகின்றோம். அதே போல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு வினை செயலாற்றப்பட்டு நாம் ஒரு துன்பத்திற்கு ஆளாகின்றோம், அந்த நேரங்களிலே மன உளைச்சலிலே இருக்கின்றோம், அல்லது மனமானது தடுமாறுகிறது, ஒரே இடத்தில் அமர்ந்து விட்டோம், நாட்கள் விரயமாகின்றன, வாரங்கள் விரயமாகின்றன, மாதங்கள் விரயமாகின்றன அப்படின்னா அந்த விரயம் கூட சில நேரத்திலே நம்முடைய இருப்பை உணர்வதற்காக, இந்த உலகத்திலே நாம் எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறத உணர்வதற்காக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நடந்த நிகழ்வுகளையே நினைத்து கொண்டோ அல்லது ஏன் இதெல்லாம் நடக்கின்றது அப்படிங்கிறதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு தேடுதல் இருக்காது. அந்த தேடுதலின் பொருட்டு கிடைக்கின்ற அந்த இனிய அனுபவமானது கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிறத மனசில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ எந்த நேரத்தில் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம். அதற்கெல்லாம் கால நேரமெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் பார்க்குறோம், சம்பிரதாயம் பார்க்குறோம், காலையில் வழிபடணும், மாலையில் வழிபடணும், காலையில் சூரிய உதயத்தின் போது வழிபடணும், மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்கேற்றி வழிபடணும். இதெல்லாம் தெளிந்தவர்களுக்கு எந்த
நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக அமர்ந்து, அது நள்ளிரவாக இருந்தாலும் சரி, அதிகாலையாக இருந்தாலும் சரி, நண்பகலாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் மனமானது இறைவனை நாடுகிறதோ அந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து இறைவனின் மீது அந்த பார்வையை திருப்பி அமைதியாக அமர்ந்து இறைவனை நோக்கி செய்கின்ற தவத்தின் பலனாக, இறைவனை நோக்கி செய்கின்ற அந்த தியானத்தின் பலனாக நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, வருவது வந்துவிட்டு போகிறது. அது எவ்வாறு வருகிறது என்று கவனிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தேவை. இது எதனால் விளைகிறது, இதனால் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது, ஏன் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற பல கோணங்களில் நாம் யோசிக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே நடக்கின்ற சில அமானுஷ்யங்களாக இருந்தாலும் சரி, சில தேவையில்லாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, நடப்பதினால் உண்டாகின்ற விளைவை பற்றி யோசிக்காமல் ஏன் நடந்தது, இதனால் நமக்கு இறைவன் என்ன சொல்கின்றார், இவர் எப்படி நடக்கக்கூடிய அல்லது நடந்திருக்க வேண்டிய சில விபத்துகளிலிருந்தோ அல்லது தவறான விஷயங்களிலிருந்தோ நம்மை காப்பாற்றி இருக்கின்றார் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது கண்டிப்பாக அர்த்தமுள்ளதாக மாறும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் சொல்வது, எந்த வினை நடந்தாலும் அதை பொறுமையாக கவனியுங்கள். வாழ்க்கையிலே எந்த வினை நடந்தாலும் பொறுமையாக கவனியுங்கள். அதற்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கக்கூடும். அந்த 1000 அர்த்தங்களில் நமக்கு எதனால் நடந்தது என்பதை உணர்ந்து கொண்டால் இறைவனின் மீது எப்பொழுதுமே நன்மதிப்பானது இருந்து கொண்டே இருக்கும். அவர் மீது அளவில்லாத பாசமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அவரை திட்ட வேண்டுமென்றோ, அவரை என்ன சொல்கிறது, தவறாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வரவே வராது. ஏன்னா இறைவன் கருணையாளர். கண்டிப்பாக எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் நடக்கும். இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்தாலுமே கூட அது ஏதேனும் ஒரு புதிய கூட்டை கொடுப்பதற்காகத்தானே இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் அதில் இல்லை. இன்னும் ஆழ்ந்து உணரப்போனால் அந்த ஆத்மாவிற்கு என்ன தேவையோ, அந்த ஆத்மா எதை எதிர்பார்க்கிறதோ அதைத்தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற சில அற்ப சுகங்களுக்காகவெல்லாம் இறைவன் நமக்கு இந்த வாழ்வை அளிக்கவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த ஆத்மா உயரிய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உடலை கொடுத்திருக்கின்றார். இந்த உடலிலிருந்து அந்த ஆத்மா என்ன வேண்டியதோ அதற்கான வினைகளைத்தான் நிகழவும் செய்கின்றார். அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும். நண்பர்களே, ஓம் நம. ஒரு சின்ன விஷயம், இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும். இப்போ நிலம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விதையை மட்டும் அங்கே போட்டு வைக்கிறோம். போட்டதுமே முளைச்சிடுமா அப்படின்னா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு வினை நடக்கணுன்னாலும் பஞ்சபூத சேர்க்கை ஒரு விகிதத்தில் இருந்தால் தான் இது நடைபெறுகிறது. இருந்தாலும் அந்த விதை முளைத்து மரமாவதற்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலம், அதிகபட்ச தேவை நிலம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீர், பஞ்சபூத சேர்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளும் அதற்கு தேவை. அப்போ இந்த விதை முளைப்பதற்கு ஆதாரமாய் விளங்குவது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சபூத சேர்க்கை. சரிங்களா? இந்த பஞ்சபூத சேர்க்கை ஒரு சீரான விகிதத்தில் இருக்கும்போது அந்த விதையானது முளைத்து வெளியே வருகிறது. அந்த விதை முளைத்து வெளியே வருவது மட்டும் இல்லாமல் தான் எந்த இடத்தில் பிறந்ததோ, ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சரிங்களா? ஆரம்ப இடம் அப்படின்னு சொல்கிறது ஆதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆரம்ப இடத்தை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. விலக ஆரம்பிக்கிறது நம்ம என்ன இதில் சொல்கிறோன்னா, அது தன்னை மறந்த நிலையில் மேலே மேலே வளர்கிறது. அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த மரமானது வளர்ந்து கொண்டே செல்கிறது. மரம் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த 2 இலைகள் மற்ற 2ஐ உருவாக்குகிறது. அப்படியே அது பல்கி பெருகி பல கிளைகளை உருவாக்குகிறது. கிளைகள் பருத்து பருத்து மரமாக அது பெரிய விருட்சமாக மாறுகிறது. ஆனாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆரம்பத்தை இடத்துக்கே நம்ம திரும்பி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ ஆரம்ப காலகட்ட இலை அதுதான் ஆரம்பம் இல்லைங்களா? இப்போ அது முளைச்சி 2 இலை விட்டுச்சு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக பல இலைகள் வந்தன. அந்த ஆரம்பித்த 2 இலைகள் எங்கே போகும்? பழுத்து மீண்டும் நிலத்திற்கே தான் உரமாகும்.
அந்த மீதி கிளை, அதோட தண்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எங்கு வந்து ஐக்கியமாக வேண்டும் என்றால் எந்த இடத்தில் பிறந்ததோ அந்த இடத்தில் அது ஐக்கியமாக வேண்டும். அதுதான் உலக நியதி அப்படிங்கிறது. அது நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த பொருளாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே எந்த இடத்தில் தோன்றியதோ அந்த இடத்தில் தான் அது சேர வேண்டும் என்பது நியதி. இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த மரமும் சரி, கிளையும் சரி, எல்லாமே மண்ணில் தான் திரும்பியும் வந்து மடிகிறது, அதோட தான் இணக்கமாய் சேர்கிறது. இந்த மாதிரி ஒரு உயிரின தோற்றம் அதுலேயும் நம்ம சிறப்பாக சொல்கிறோம் இல்லையா? இந்த மனித பிறவி அப்படிங்கிறது கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்கிறோம். கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனித தோற்றம் எப்படி உருவானது, எங்கிருந்து உண்டானது அப்படின்லாம் பல விதங்களில் ஆராய்ச்சிகள் போனாலும் அந்த எல்லாமல்ல இந்த பரம்பொருள் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மீண்டும் செல்ல வேண்டிய இடம் எது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் பரம்பொருளையே தான் சேர்ந்தடைய வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட உன்னதமான விஷயமா இருக்கும். தான் செய்ய வந்த வேலைகளை எல்லாம் முடித்து விட்டால், தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருந்ததோ எல்லா கடமைகளையும் நான் சரிவர முடித்து விட்டேன் என்றால் மீதம் இருக்கின்ற வாழ்க்கை எதற்காக அப்படின்னா பரம்பொருளை தேடுவது, அவருடன் இணக்கம் கொள்வது, அவருடன் இரண்டர கலந்து விடுவது என்பதாக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. மாறாக மீண்டும் பொன்பொருள் சேர்க்கை, வினையாற்றுவது இப்படின்னு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த வினையானது திரும்ப திரும்ப எதிர்வினையை உண்டாக்கி உங்கள் வாழ்வை நீட்டித்து கொள்ளே செல்லுமே தவிர உங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லாது. இயற்கை என்பது ஆதி எதுவோ அவ்விடமே அந்தமாகவும் அமையும். எந்த இடத்துல வந்துட்டு பிறப்பு நடக்குதோ அந்த இடத்துல இறப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இறைவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பெரும் தொழில்களை செய்யக்கூடியவர். இப்போ யார் ஒரு பொருளை உருவாக்குறாரோ அவரால் தான் அப்பொருளை அழிக்கவும் முடியும் அப்படிங்கிற வினையை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை உங்களால் உருவாக்க முடியுதா, நீங்கள் அதை அழிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர், ஆனால் நீங்களாக அதை உருவாக்கியிருக்கணும். அதுதான் முக்கியம். யார் ஒருவர் அந்த அழித்தல் தொழிலை செய்கிறாரோ அவர்தான் அந்த ஆதிக்கும், அதாவது அதன் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருந்திருப்பார் என்பதை நாம் உள்ளார உணர வேண்டும். எல்லா தொழில்களையும் செய்வதும் இறைவன் மட்டுமே. நாம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறோமே தவிர அச்சக்தியானது ஒரே சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்குள்ள ஒரு தெளிவான எண்ணமானது பிறக்கிறது. நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதில் ஒரு தெளிவானது கிடைக்கும். அந்த தெளிவு கிடைத்து விட்டது அப்படிங்கும் போது கண்டிப்பா நாம் இறைவனை சேர்வதற்கான வழியும் அங்கு பிறக்கும். அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே திரும்ப செல்றது தான் உத்தமமான விஷயம். இறைவனிடம் இருந்து வந்தோம் என்றால் இறைவனை திரும்ப சென்றடைவது தான் அதற்கு வழி. நாம் சொல்வது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல. அதற்கான வழிகளை நாம் தேடி அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக அந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனதில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். அது உங்களை மென்மேலும் உயர்த்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. ஆமாம், எல்லாருமே சொல்லுவான்ல, இப்போ இறைவனவே சதா நம்பி இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது, ஏன் அப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நம்முள் எழுமல்லவா? ஏற்கனவே நிறைய பதில் நம்ம சொல்லிட்டாலும் ஐயாவோட பாடல் வரிகளின் மூலமாக நாம் அதை எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஐயாவோட பாடலில் குறிப்பிடுவாங்க, மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில்தான் நினைகிறார், எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே அப்படின்ற பாடல் மூலமாக நம்ம கேட்கின்ற இந்த கேள்விக்கான பதிலை வந்து ரொம்ப அழகாக குறிப்பிடுறாங்க. இப்போ இறைவனை வேண்டும் என்று நம்ம வேண்டி நிற்கின்றோம். இறைவன் மீது அன்பு செலுத்தி அவர்தான் எல்லாம் அப்படின்னு அவர் மீது உண்மையான அன்பை செலுத்தி அவரை வணங்கி இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம மனதில் அவரே எழுந்தருள்வார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட உள்ளத்தை தன் இருப்பிடமாக ஆக்கி கொள்வார் இறைவன் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படியே இருந்தாலும் இந்த மாயை வசப்பட்ட மனிதர்களுக்கு வந்து அவர் புலப்படுவதில்லை. அந்த நேரத்தில் தான் என்ன புலம்புவாங்கன்னா, நான் என்னதான் கஷ்டப்பட்டுறேன் ஆனாலும் இறைவனோட அருள் எனக்கு கிடைப்பதில்லை, நான் வந்துட்டு இறைவனைவே நினைத்து உருகுகின்றேன் ஆனால் எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டமாக வருகின்றது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அவருக்கு என் மேலே கருணையே இல்லை,
என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் அந்த நேரத்தில் தோன்றும். ஆனால் இறைவன் எப்போ துணை இருக்கிறார் அப்படிங்கிறதையும் ஐயா அருமையாக உணர்த்துகின்றார். இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன, எனக்கு இந்த பிறவி மேலே இருந்த பற்று போய்விட்டது, எனக்கு இந்த பிறவி வேண்டாம், இந்த பிறவி துயரிலிருந்து எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த உண்மையான அன்புடன் இறைவனை வழிபடும் போது அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கைக்கான வழியை இறைவன் காட்டுகின்றார் அப்படிங்கிறதத்தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அன்பானது தூய்மையானதாக உண்மையாகவே இறைவன் மீது ஒரு ஆழமான அன்பை காதலை வெளிப்படுத்துவதாக இந்த பிறவி என்னும் மோகத்திலிருந்து விடுபடுவதாக இருக்கும்போது இறைவன் நம் பக்கம் நின்று நமக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொண்டு நம்மை இந்த பிறவிப்பிணியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான அனைத்து வழிகளையும் அவர் செய்வார் அப்படிங்கிறதத்தான் தெளிவாக சொல்கிறாங்க. மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் என்னில் தன் நினைகிறார் எனக்கு இறை அன்பிலான் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. இந்த பாடலை மனதில் வச்சுக்குங்க. எப்போவுமே இந்த பிறவி பிணியிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இறைவனை வழிபடும் போது இறைவன் மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுள் காட்சியை கொடுத்து உங்களை வழி நடத்துவார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் அன்பர்களே. ஓம் நம சிவாய. பொதுவாக ஒரு இயல்பு நமக்குள்ள இருக்கிற வரையிலும் பக்திங்கிறதே மேலோங்காது. பக்தியை வியாபாரமாக பார்ப்போமே தவிர அதன் உன்னதத்தை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த மட்டில் இந்த பூமிங்கிறது ஒரு சின்ன புள்ளி. அதுவும் தற்காலத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் அதை கண்கூடாக பார்க்க முடியும். ஆனால் நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அது அளவு கடந்து போய்விட்டது. அந்த அஞ்ஞானத்தின் காரணமாக இந்த பிரபஞ்சம் அண்டம் பேரண்டத்திலே இந்த பூமி எப்படி ஒரு புள்ளியோ அதை விடவும் சிறியதாக இருக்கின்ற நாம் இந்த உடல் தன்னை மிகப்பெரிய ஆளாக கற்பனை செய்து கொள்கிறது. மிகப்பெரிய ஆளாக கற்பனை செய்து கொள்வது மட்டுமல்லாமல் தான் இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவும் நிகழாது, தான் இல்லை என்றால் என் சொந்த பந்தங்கள் எல்லாம் தவித்து போய்விடும், தான் இல்லை என்றால் இந்த ஊரே ஒரு மாதிரி ஆயிடும், தான் இல்லை என்றால் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தின் பொருட்டு உண்மையான பக்தியை உணர மறுக்கின்றது. இந்த உண்மையான பக்தியை உணர வேண்டுமென்றால், உண்மையை உணர வேண்டுமென்றால் தான் இல்லை என்றால் என்ற அந்த வாக்கியம் நம்முள்ளிருந்து அழிய வேண்டும். நான் என்கின்ற வார்த்தை நம்முள்ளிருந்து அழிய வேண்டும். அப்படி எந்த பொழுதில் நடக்கிறதோ அந்த பொழுதில்தான் உண்மையை உணர்ந்து கொள்ள தகுதியானவர்களாக நாம் ஆகின்றோம். அதுதான் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நகர நமக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உடல் அழியக்கூடியது, இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த உடல் அழியாது, இந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர் இதிலே நீடித்திருக்கும். இந்த நான் பெரிய ஆளப்பா, ஊரை கட்டி ஆள்கின்றான், நாட்டை கட்டி ஆள்கின்றான், இவனுக்கு உயிர் போகாது, அந்த உடலே இவனுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, அழியா வரம் பெற்றவன் என்று யாரையாவது காட்ட முடியுமா? எவ்வளவு கர்வம் கொண்டிருந்தாலும், எவ்வளவு அகங்காரம் கொண்டிருந்தாலும் அந்த உயிர் அந்த உடலில் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்று இருந்ததோ அத்தனை நாட்கள் மட்டுமே இருந்துவிட்டு பிரிந்து போகும். அதனூடே நான் தான் பெரியவன், நான் வைத்ததுதான் சட்டம், நான் செய்வதுதான் ஆட்சி என்று எவ்வளவோ ஆடினாலும் இறைவன் நம் ஆட்டத்தை ஒரு க்ஷணத்தில் நிறுத்தும் பொழுது ஒன்றுமில்லாததாக போகின்றது. யாரெல்லாம் கையெடுத்து கும்பிட்டார்களோ, யாரெல்லாம் இவனைப் போல கர்ணன் இல்லை என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் இவன்தான் உயர்ந்த மனிதன் என்று இதுவரை சொல்லியிருந்தார்களோ, அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த அடுத்த க்ஷணமே
இந்த உடலுக்கான மதிப்பும் போய்விட்டது, அந்த உயிருக்கான மதிப்பும் போய்விடுகிறது. எப்பொழுது அகற்றப்படும் இந்த உடல் அப்படிங்கிற அந்த கேள்விதான் அங்கு முன்னிற்குமே தவிர, அடடா இவ்வளவும் செய்தாரே, கர்ணனாக வாழ்ந்தாரே, மக்களையெல்லாம் வாழ வைத்தாரே, இவர் உடலை அப்படியே வைத்திருங்கள், தினம் தினம் பார்த்து கொள்ளலாம் என்று யாரும் சொல்ல போகிறார்களா? அல்லது அந்த உடலை பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று பதப்படுத்தி வையுங்கள் என்று சொல்வார்களா? இடப்பற்றாக்குறை வந்துவிடும். 6 அடி நிலத்திற்கும் கூட இடப்பற்றாக்குறை வந்துவிடும். தோண்டி எடுத்து அங்கிட்டு போட்டு அடுத்த உடலை புதைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். எரித்து சாம்பலாகி தண்ணீரில் கலந்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். இதுதான் உலக உண்மை. அந்த உடல் அழிவுக்குட்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அழியக்கூடிய உடலில் இருந்து கொண்டு தான் என்ற அகங்காரத்தின் உச்சத்தில் அழியாத தர்மத்தை அழிக்க முடியாத தர்மத்தை அழித்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் அதுவும் அஞ்ஞானமே. இந்த இயற்கையுடன் இரண்டர கலந்த நிலையிலே இறைவனை உணரக்கூடிய தர்மம் நமது தர்மம். இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தர்மம் நமது தர்மம். அப்படி இருக்கின்ற நிலையிலே நமக்குள் இருக்கின்ற அகங்காரம் தலையெடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு நிமிடம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி எண்ணி பார்த்து விடுங்கள். இந்த பிரபஞ்சத்திலே ஒரு புள்ளியாக இருக்கின்ற பூமி, நாம் வாழ்வதற்கு பெரிய இடம்தான், இல்லை என்று கூறவில்லை. பிரபஞ்சம், அண்டம், பேரண்டம் இதையெல்லாம் ஒப்பிடும்போது பூமி அங்கு ஒன்றுமே இல்லையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையே இந்த பூமியிலே ஏதோ ஒரு நாட்டிலே, ஏதோ ஒரு ஊரிலே, ஏதோ ஒரு மூலையிலே ஒரு உடலில் தங்கியிருக்கின்ற இந்த உயிர் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை எந்த இடத்தில் பொருத்தி பார்க்க முடியும்? நான் தான் பெரியவன் என்று ஆடும் பொழுது இந்த நினைவு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த அகங்காரமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்க ஆரம்பித்துவிடும். அப்படி ஒடுங்க ஆரம்பிக்கின்ற நிலையிலே நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தோட முதல் படி. அப்படி உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நமக்கு வருகின்ற துன்பம் பிறரால் வருவது அல்ல, நமக்கு வருகின்ற இன்பம் பிறரால் வருவது அல்ல. நன்மையோ தீமையோ அது நாம் செய்த வினைகளால் வருபவை அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே. அப்போ நன்மையை செய்வதும் தீமையை செய்வதும் அவரவருக்கு இருக்கின்ற வாய்ப்பு. நீ நன்மையை செய்தால் அதனால் வருகின்ற விளைவு உன்னை வந்து சேரப்போகிறது. நீ தீமையை செய்தால் அதனால் வருகின்ற விளைவும் உன்னைத்தான் வந்து சேரப்போகிறது. அது பிறரை தேடி செல்வது இல்லை. எப்படி ஒரு கன்று தன் தாயை தேடி வருகிறதோ, பசுவை தேடி ஓடுகிறதோ, அதுபோல் நாம் செய்த வினையானது நம்மை தேடி வந்தே தீரும். அதனால் ஒவ்வொரு வினை செய்யும் பொழுதும் அதிலே தெளிவாக யோசித்து சிந்தித்து இதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை உணர்ந்து பணியாற்றுதல் அல்லது வினையாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தெளிவானதாக மாறும். இறைவன் யாருக்கு அருட்கடாட்சத்தை காட்டுகிறார்? உண்மையாக அன்பின் வடிவமாக இருப்பவர்களுக்கு அருட்கடாட்சத்தை அளிக்கின்றார். யாருக்கு காட்சி அளிக்கின்றார்? யாருக்கு இறைவன் காட்சி கொடுக்கின்றார்? யார் ஒருவர் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக தர்மத்தை கடைபிடித்து உண்மையின் வழியிலே அன்பின் ஸ்வரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே இறைவன் தனது அருட்கடாட்சத்தை கொடுத்து தன்னுடைய காட்சியையும் கொடுக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் வைக்கப்படுகின்ற சோதனைகளிலிருந்து கடந்து வந்து தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கக்கூடியவர்களுக்கு அவரின் காட்சியானது கிடைக்கின்றது. அவரை காணக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைக்கின்றது. எல்லையற்ற அன்பு, அவர் மீது பக்தர்கள் வைக்கின்ற அன்பு எல்லையற்ற அன்பு. இந்த உயிரே போனாலும் சரி, உயிர் போகின்ற தருணத்திலும் சரி, சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாவிலே உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மரண பயம் கொஞ்சமும் இல்லாமல் என் அப்பன் இறைவன் வருவான் என்னை அழைத்துச் செல்வதற்கென்ற உறுதியோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பானது. ஐயனுக்கு அவர் வாழ்க்கையிலே கொடுத்த இடம் மிகவும் சிறப்பானது. ஐயன் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற இடமும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மரணத்தை பார்த்தும் வருகின்ற துன்பத்தை பார்த்தும் அஞ்சாமல் நெஞ்சை நிமிர்த்தி ஐயன் உடனிருக்கையிலே எனக்கு எதற்கு இந்த பயம் என்று துணிந்து சொல்லக்கூடிய ஒருவருக்கு எக்காலத்திலும் எப்பயமும் இருப்பதில்லை. காரணம், உடனிருப்பது சிவனாகும். உடனிருப்பவர் சிவபெருமானாகின்றார்.
சிவபெருமான் துணை இருக்க யார் வந்து என்ன செய்துவிட முடியும் இந்த உடலை? இந்த உடலையே எதுவும் செய்ய முடியாது என்னும் போது இந்த உயிருக்கு காவலாக இருக்கின்ற சிவபெருமானை மீறி அதற்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்துவிட முடியும்? அதை எண்ணி பார்க்கும் பொழுதிலே சிவபெருமான் மீது இருக்கின்ற அன்பும் பெருகும், அவர் மீது இருக்கின்ற அந்த பாசமும் பெருகும். இறைவனை எந்த உறவுக்குள்ளும் அடுக்க முடியாது. அப்பா என்று கூப்பிட்டால் அப்பாவாக மாறிவிடுவார், அம்மா என்று கூப்பிட்டால் அம்மாவாக ஓடி வருவார், நண்பனாக கருதினால் நண்பனாகவும், உற்ற உயிர் துணையாக நினைத்தால் உயிர் துணையாகவும் இருக்கின்ற ஆற்றல், உருமாறி வருகின்ற ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு. நீ பிரபஞ்சத்தை எவ்வாறு பார்க்கிறாயோ அந்த பிரபஞ்சத்தையே சிவமாக பார்த்தால் சிவம் அங்கு இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் சிவம் இல்லை என்று நீங்கி பார்த்தால் அங்கு சிவம் இருப்பதில்லை. உன் எண்ணத்திற்கு ஏற்றாற் போலே உனக்கு இறைவன் காட்சி நல்குகிறார். உன் எண்ணம் தெளிவாகும் போது அதிலே கிடைக்கின்ற காட்சியும் தெளிவாகிறது. சிவபெருமானுடைய அருட்கருணை அது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கு அடியேன் கூறுவது எப்பொழுதாவது நடந்திருக்கிறதா என்று பாருங்களேன். சிவபக்தி எப்படிங்கிறது எப்போ வந்தது எப்படி வந்ததுலாம் தெரியாமல் தான் நம்ம வாழ்க்கையே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் அடுத்த நிமிடம் எப்படி நகரும், எப்படி இருக்கப் போகிறது என்பதெல்லாம் தெரியாது. வாழ்க்கையிலே இன்ப துன்பங்கள் மாறி மாறி சாதாரண மனிதன் போல அடியார் பெருமக்களுக்கும் வந்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இன்பமோ துன்பமோ நம்மை எப்பொழுதுமே பாதித்தது இல்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மையா பொய்யா? உண்மையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிவபக்தியில் அப்படியே மெதுவாக இந்த குழந்தை நடப்பது போல் மெதுவாக ஒரு காலை எடுத்து வச்சுருப்போம். ஐயனுடைய ஆலயத்திற்கு சென்றிருப்போம். அங்கே போய் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொண்டு இருந்திருப்போம். ஓம் நம சிவாயன்னு எல்லாரும் சொல்கிறத பார்த்து பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். அப்படியே தட்டி தடுமாறி நம்மளும் சொல்லலாம் அப்படிங்கும்போது நான் தடுமாறி இருக்கும். மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். அதையும் மீறி நம்ம காதுக்கு கேட்குற மாதிரி ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி புண்ணியத்தை பெற்றிருப்போம். இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? சில பேர் வந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஆரம்பத்திலே இருந்தே அந்த கர்ப்பம் இல்லாமல் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லக்கூடிய தன்மையை பெற்றிருந்திருப்பார்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய கடலுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே அதுவரையிலுமே இருந்திருக்கும். வாழ்க்கையில் இன்ப துன்பம் மாறி மாறி தான் வரும். சிவபக்திக்குள்ளே போனதுக்கப்புறமும் அந்த துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. மனசில் குமுறிக்கிட்டு கிடந்திருப்போம், என்னடா இவ்வளோ கஷ்டம் வருதே இவ்வளோ கஷ்டம் வருதேன்னு. ஆனால் இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய கடலுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வச்சதுமே உரிமையாக பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்றார். யார்? அப்பாட்ட, சிவனப்பாட்ட. எப்படி பேசியிருப்போம் போய், எதுக்கு இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்குற, ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற, அப்படியா இப்படியா நீயா நானா அப்படிங்கிற மாதிரி உரிமையாக பேச ஆரம்பிச்சிருப்போம். கோவில் இல்லைன்னா கூட வீட்டில் உட்காந்துட்டு அவர்கிட்ட உரிமையாக பேச ஆரம்பிச்சிருப்போம். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு உத்வேகத்தில், ஒரு உரிமையில் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நம்ம அப்பாட்ட தானே கேட்க முடியும். போய் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீ, யார் தாங்கிறது, நீயா வந்து தாங்குற அப்படின்ட்டு. இங்கே பாரு, இது வர்ற துன்பமெல்லாம் எனக்கானதல்ல, இது எல்லாமே நீ கொடுக்குற, நீயே வச்சுக்கு, நீயே அனுபவிச்சுக்க. எனக்கு என்ன வந்தாலும் சரி, அந்த கஷ்டம் நான் படுற மாதிரிலாம் கிடையாது, அந்த கஷ்டம் உனக்கானது, அதனால் நீ தான் இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உரிமை போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை, எப்போதுமே ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா அதை கடந்து போனால் அப்பா கிட்ட அந்த சண்டை போடுற தன்மை அப்படிங்கிறது உண்மையாலுமே அவரை ஆத்மாத்மா நேசிக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஒரு உயர்வான நிலைக்கு போகும்போது அதை எதையுமே கண்டுக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த ஒரு அன்பு, அந்த பாசம், இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பா மேலே இருக்கும். ஒருத்தர்கிட்ட உரிமை இல்லாத போது அவர்கள்கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் கேட்க முடியுமான்னு கேட்க முடியாது. மனித வாழ்க்கையில் கூட நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் போய் சண்டையே போடுவோம். நினச்சி பாருங்களேன். அதே தான் இறைவன் நமக்கு நெருக்கமாக தெரிவதன் காரணமாக அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிரும். 2-3 நாளைக்கு பேசாமல் இருக்கிறவங்களெல்லாம் இருப்பாங்க. நான் சாமியை கும்பிட மாட்டேன் போ அப்படின்ட்டு பேசாமல் இருக்கவங்களாம் இருப்பாங்க. அப்படியே ஒரு வைராக்கியம், இங்கே பாரு எனக்கு இது இப்படி இவ்வளோ நடந்துருச்சு, கொடுமையெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யாரும் நீ தான், அப்போ நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க.
அவ்வளோ வைராக்கியத்தில் இருக்கோம்ல, நம்ம அவரை பற்றி நினைக்காமல் இருப்போமா? நொடிக்கு 100 தடவை நினச்சிருவோம். அவர் மந்திரத்தை சொல்லாமல் இருப்போமா? வாய் சொல்லாதே தவிர மனசு 1008 தடவை சொல்லும். அப்படியே வந்துட்டு கண்டுக்காமல் கோயில் பக்கமே திரும்பாமல் போனால் கூட யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் சிவா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினா கூட அப்பா சிவபெருமானே அப்படிங்கும் மனசு. டப்புன்னு திரும்பி பார்க்கும், யார் எங்கள் அப்பா பேர் சொன்னது அப்படின்ட்டு. சிவபெருமானேன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளோதான், நம்ம வாயும் சிவபெருமானே சிவபெருமானேன்னு ஆரம்பிச்சிடும். நமசிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டா போதும், அது என்னமோ ஒரு அலாதியான சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்துடும். எவ்வளவுதான் கோவம் இருக்கட்டும், எவ்வளவுதான் வெறுப்பு இருக்கட்டுமே, மனசுக்குள்ளே அந்த அலாதியான சந்தோஷம் வந்துடும். வந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு மட்டும் பாருங்கள். நம்ம மனசில் வந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். வர்றதுக்கான காரணம் என்னென்னா, நாம் வேறு சிவனப்பா வேற இல்லை, நாம் வேற சிவனப்பா வேற இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா சிவனப்பா மகிழ்ச்சியாக இருக்கார். நம்ம துன்பமாக இருக்கப்ப நம்மளை சந்தோஷமாக மாற்றணுன்னா அடியார் பெருமக்கள் மூலமாக பல தகவல்களை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். காரணம் உன் மகிழ்ச்சி தான், அதாவது நம்முடைய மகிழ்ச்சி தான் இறைவனின் மகிழ்ச்சியுமே கூட. நமக்காக 1008 கடமை இந்த பிரபஞ்சத்திலே கிடைக்கிறது. பிறருக்கு உதவுதல், அதை விட பெரிய கடமை வேறு எதுவும் வேணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பிறருக்கு நல்வாக்கு சொல்லுதல், நல்லபடியாக அப்பனை பற்றி 4 வார்த்தை நல்லதாக பேசணும். எல்லாமே நல்லது தான், இருந்தாலும் மனது ஆறுதல் தரும் வகையில், ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில் சில வார்த்தைகளை அவர்களிடம் பேச வேண்டும். அதை விட பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம கோடி கோடியாக ஒருத்தர் கஷ்டப்படும் போது பணத்தை கொட்டி கொடுக்கறது, பசியில் வாடும்போது வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மனதால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், நமக்கு உதவுவதற்கு யாருமே இல்லைன்னு ஒரு அப்படியே தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு போய் நீங்கள் ஆறுதலாக 4 வார்த்தையை பேசிட்டீங்க அப்படின்னா அதை விட உயர்ந்த புண்ணியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த உயிரை காப்பாற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். எந்த அளவுக்கு அன்னதானம் முக்கியமோ அந்த அளவுக்கு பிறரிடம் சென்று ஆறுதலாக பேசுவது முக்கியம். அது உயரிய தன்மை, அது அடியார் பெருமக்களிடையே இருக்கும். ஒருத்தரை பார்த்தா எளிதில் கடந்து போய்விட மாட்டார்கள், ஒருத்தர் துன்பப்படுறதை பார்த்தா எளிதில் கடந்து போய்விட மாட்டார்கள். அத்துன்பத்தில் பங்கு போட்டுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த துன்பத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்ற வழிவகையை செய்யக்கூடிய ஆற்றல் சிவனடியார்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா அப்பனோட அருளை பெற்றவங்க அல்லவா, அப்பனோட அருளோட அந்த இன்பம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். அந்த இன்பம் நமக்கு மட்டுமானதல்ல, அந்த இன்பம் இந்த உலகத்தவர் அனைவருக்குமானது. அப்போ யாம் பெற்ற இந்த இன்பத்தை பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி அடியார் பெருமக்கள் எத்துன்பத்தில் இருந்தாலும் சரி, பிறர் எத்துன்பத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கான வழியை அவர்களுக்கு காட்ட வல்லவர்களாக இருப்பார்கள். ஐயனோட பேரை சொல்லிட்டு அவர் மேலே அந்த பாரத்தை போட்டுட்டு பிறர் துன்பத்தை துடைப்பதிலே வல்லவர்களாக இருப்பார்கள் சிவனடியார்கள். எப்போவுமே அந்த அன்பு பீரிடுகின்ற முகம், அடியார் முகத்தையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன்று எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பனை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க, அப்பனுடைய மந்திரத்தையே சொல்லி கொண்டு இருப்பார்கள். எது எப்படி இருந்தாலும் சரி அவங்க முகத்தில் அப்படி ஒரு பொலிவு இருக்கும். அது சிவன் குடியிருக்கின்ற இடமாச்சா, அப்போ அது பொலிவில்லாமல் எப்படி போகும்? பார்க்கவே 1000 சூரியன் பிரகாசத்திற்கு ஈடானதாக இருக்கும். சிவனடியார்களின் முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய பிரகாசத்திற்கு ஈடானதாக இருக்கும். ஏனென்றால் அந்த உள்ளத்திலும் உடலிலும் குடியிருப்பது சிவனாயிற்றே. அப்போ அதில் சோகம் இருக்குமா? இருக்காது, சந்தோஷம்தான் இருக்கும், பொலிவாகத்தான் இருப்பார்கள். அந்த பொலிவாக இருப்பவர்கள் மற்றவர்கள் மனதிலே கவலையை அண்ட விட மாட்டார்கள். எப்பேற்பட்டாயினும் சிவனுடைய அருளால் மற்றவர்கள் துன்பத்தை போக்கக்கூடியவர்களாக அடியார் பெருமக்கள் இருப்பார்கள். அப்படித்தான் அடியார்களாகிய நீங்களும் இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். உண்மைதானுங்களே? சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு உயிருடைய அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அடியார் பெருமக்களுக்கு எப்பொழுதும் இருக்காது. சிவனருளால் அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய தன்மையை இறைவன் அடியார் பெருமக்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுப்பனை என்று எண்ணி பாருங்கள். அது பிறருக்காக உதவுவது அப்படிங்கிறது உயரிய கொள்கை, சிவபெருமான் நமக்கு இட்ட கட்டளை.